அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தேர்தலிருந்து பின்வாங்கியிருந்தார். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும், திமுகவால் நான் பின்வாங்கிட்டேன். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சிதம்பரம் தொகுதிக்கு எம்பி தேர்தல் வரும். அதில் யார் செலவு பண்ணுறது? 100 கோடியாக செலவு பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தான் செலவு பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சோம். எப்படி நீங்கள் இந்த முடிவு எடுப்பீங்கன்னு பேசியிருக்கிறார் ஒரு அமைச்சர். தலைமையின் திமுக தலைமையின் அறிவுறுத்தலில் தான் அவர் பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடிமை தலையிலிருந்து இவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். அந்த சுதந்திர காற்றை விசிகா சுவாசிக்கிறது சார். ஆனால் இன்னுமே திருமாவர்கள் ஒரு டபுள் ஸ்டாண்டில் தான் இருக்காரு அப்படின்ற. டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, தெளிவாக எடுத்துட்டார். எப்போ அமைச்சரவைக்குள்ளே போனாரோ திமுக வேண்டாம் என்று அறுத்தறிந்து விட்டார். எல்லா தொகுதிகளிலும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அப்கமிங் எலெக்ஷன்ஸில் நம்ம தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வரணும், கட்சியை கொண்டு போகணும் அப்படின்றாங்க. சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தவன் பட்னி கிடந்தான்னா அது உண்ணாவிரதம். சாப்பிட ஒன்றுமே இல்லாதவன் பட்னி கிடந்தானா அதுதான் கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட். உங்கள் கூட யாரும் கூட்டணி கட்சியே இல்லை என்று நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையினோட உத்தரவோட தான் போயிருக்காரு. நாம் தமிழர் திமுகவோட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான கால்குலேஷன் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு பின்னால திமுக போடுற அரசியல் கணக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாக ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தேர்தலிருந்து பின்வாங்கியிருந்தார். இந்த எலெக்ஷனில் நான் போட்டியிடலை, இதுவும் ராஜதந்திரம் தான் அப்படின்னுமே அந்த டைமில் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு காலையில் தினமலர் நாளிதழில் வந்தது என்னென்னா, இந்த மாதிரி நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும், திமுகவால் நான் பின்வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட வருத்தம் தெரிவித்திருக்காரு அப்படின்ற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த 5 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக அரசு, திமுக 2 பேருமே எப்படி நடத்தினாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோடிக்கம்பம் நடுறது கூட அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே பெரும் போராட்டங்களை நடத்த வேண்டியிருந்தது. பிஜேபி ஒரு கட்டத்தில் விசிகாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி கொடிக்கம்பம் நடுறதை கூட ஸ்டாலின் அரசு அனுமதிக்குது, ஸ்டாலின் போலீஸ் அனுமதிக்குது, ஆனால் எங்களுக்கு கொடிக்கம்பம் நடுறதில் அனுமதியை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பேசினாங்க. சில இடங்களில் திருமாவளவன் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கொடிக்கம்பத்தை நட்டுட்டு போனார்னா அடுத்த நாள் இந்த கொடிக்கம்பத்தை போலீஸை வச்சு உருவி தூக்கி போட்ட காரியங்கள் எல்லாம் திமுக செய்திருக்கிறது. ஸோ அந்த 5 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சஃபோகேஷன், ஒரு விதமான மூச்சு திணறல் ஆனால் விசிகாக்குள்ளே இருந்தது. திமுக மேலே அவ்வளோ ஒரு கோபம் இருந்தது. இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் சாராய சாவு நடந்தப்போ பெரிய மாநாடு போடுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திமுக இன்ஃப்ளூயன்ஸில் அந்த மாநாடு மோடிக்கு எதிராக திரும்பிச்சு. மாநில அரசோட தோல்வி, மோடிக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க. அதில் சிபிஎம்லேருந்து ஊவாசிக்கு தோழமை கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டு அதை மாபெரும் மகளிர் மாநாடாக கூட நடத்த இருந்து அது எந்த அளவுக்கு இவர்கள் திமுகவும் திமுகவோட தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள் குறிப்பாக சிபிஎம் போன்றவர்கள்லாம் எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ஒரு அறிவு நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா, நடப்பது மாநில அரசு. இந்த விஷயம் ஒரு மாநில அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க விஷயம். இதுக்கு மோடியை இழுத்து வச்சு பேசினதுன்றதும் மோடிக்கு தீர்மானம் போட்டதுன்றதும் எவ்வளோ தூரம் இவங்க திமுகவுடைய காலடியில் உட்கார்ந்திருந்த கொத்தடிமைகளாக இருந்தார்கள். விசிகா, சிபிஎம், காங்கிரஸ் என்பதற்கு அந்த கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாடு ஒரு சரியான சாட்சி. இதெல்லாம் குறிப்பாக விசிகாக்குள்ளே அந்த சஃபோகேஷன், மூச்சு திணறலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, தேமுதிக கூட்டின்னு 10 சீட்டு கொடுத்து இவங்களுக்கு 8 சீட்டு ஆக்கினதில் அவருக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடுவேன்னு அறிவித்தார். அதுக்கு பிறகு என்ன இருக்குது, திமுக தலைமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட முன்னாள் மந்திரி, அப்பொழுது பதவியில் இருந்த மந்திரிகிட்ட திருமாவுக்கு போன தொலைபேசியில் அழைப்பில், நீங்கள் பாட்டு அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லி போகிறீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சிதம்பரம் தொகுதிக்கு எம்பி தேர்தல் வரும், அதில் யார் செலவு பண்ணுறது? 100 கோடியாக செலவு பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தான் செலவு பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சோம். எப்படி நீங்கள் இந்த முடிவு எடுப்பீங்கன்னு பேசியிருக்கிறார் ஒரு அமைச்சர். தலைமையின் திமுக தலைமையின் அறிவுறுத்தலில் தான் அவர் பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுச்சுன்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிற அறிவுஜீவிகள்
அவங்க அவங்க மூலமாகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது திருமாவுக்கு. அதனால தான் அவர் அந்த முடிவிலேருந்து வாபஸ் வாங்குறார். அது ரொம்ப மோசமான ரீசன் கூட, அது பதிவு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ரீசன். அதை சில அறிவுஜீவிகள், சில நாடறிந்த முக்கியஸ்தர்கள் அவங்கெல்லாம் கொடுத்த அழுத்தம், அதை இன்றைக்கி உணர்றாரு அவர். எந்த அளவுக்கு திமுக கிட்ட அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகை அதிபர்கள் வந்து கொத்தடிமையை விட கேவலமாக இருந்தார்கள் என்பதற்கு திருமா விவகாரத்தில் திருமாவோட முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டதில் அவர்களுடைய பங்களிப்பும் இருந்த காரணங்களும் ஒரு சரியான உதாரணமாக இருக்கும். கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள், பத்திரிகை அதிபர்கள், அறிவுஜீவிகள் திமுகவோட முழு கட்டுப்பாட்டில். அதுக்கு என்ன காரணன்றது எல்லாருக்குமே தெரியும், ஊரறிஞ்ச ரகசியம். அவர்களுடைய அழுத்தமும் திருமாவுடைய இந்த முடிவுக்கு ஒரு காரணம். எது வாபஸ் வாங்கினது இப்போ உணர்றார். அதாவது அவர் நான் அப்பயே இதை பதிவு பண்ணியிருக்கேன், திருமா இந்த முடிவிலிருந்து பின்வாங்கக்கூடாது. இந்த முடிவை அவர் எடுக்காமல் இருந்திருக்கலாம், ஃபைன். ஒன்ஸ் எடுத்துட்டார்னா திமுக அழுத்தத்திற்கு பணிந்திருக்கக்கூடாது. அதுவும் அந்த அவர் கண்டெஸ்ட் பண்ணுறதை அறிவித்ததுக்கப்புறம் அந்த ரீசனுமே ரொம்ப வேலிடாக இருந்தது. இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வந்து கம்ப்ளீட்டாக மாறப்போகுதுன்னு அவர் துல்லியமாக தான் சொன்னார். ஆனால் ஏன் அப்போ வாபஸ் வாங்கினார்? அப்போ நீங்கள் அதை அறிவிச்சிருக்கவே கூடாது. அந்த ஒரு 2 மாதங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுல கின்னஸ் ரெக்கார்ட் படைத்தார் திருமாவளவன். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினார். இப்போ உணர்றாரு. இது விசிகா உள்ள நண்பர்கள் எனக்கு கடந்த 1 வார காலமாக 10 நாட்களாக சொல்லி வருவது, தலைவர் வந்து உண்மையிலே வந்து அந்த முடிவை வந்து தான் எடுத்திருக்கக்கூடாது, மறுபரிசீலனை செய்திருக்கக்கூடாது, நின்று இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு, தவறு செய்து விட்டோம் என்று தான் தலைவர் விரும்புகிறார், கட்சியோட பெரும்பாலானவங்களுடைய கருத்தும் அதுதான்னு சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கி தினமலரில் செய்தியாக வந்திருக்கு. சார், ஆனால் இன்றைக்கி வந்து ஓகே சார், இது ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இப்போது என்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்களோ அப்பத்துலேருந்தே வந்து திமுக விசஸ் விசிகே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுதோ அப்படின்ற சந்தேகம் வருது. அதுக்கு பெரம்பலூரில் குன்னம் பகுதியில் நடந்த அந்த தாக்குதல்கள் வந்து ஒரு மேஜரான ரீசனாக பார்க்கப்படுது. உண்மைதான். அதுதான் மூச்சுத்திணறல். 5 வருஷமாக அந்த மூச்சுத்திணறல் விலகி இருக்குது. சுதந்திர காற்றை விசிகா சுவாசிக்கிறது. ஏன்னா 5 வருஷம் அவங்களை அடக்கி 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 இழிவுபடுத்தி சிறுமப்படுத்தி, ஏங்க காங்கிரஸ் வெளியில் போச்சு, ஐயுஎம்எல் வெளியில் போச்சு. அப்போ எழுதாத கவிதையை ஆராசா விசிகா போகும்போது ஏங்க எழுதுறாரு? அப்போ தலித்துகளை வந்து பண்ணையார்த்தனத்தோடு தான் திமுக நடத்துச்சுன்றதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? குன்னம் தொகுதியில் வந்த கலவரத்துக்கு காரணம் ஆராசாவோட அந்த ட்வீட்டு. எவ்வளோ கேவலமான ட்வீட், பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு ட்வீட். எங்கே எந்த பிரச்சனாலும் பெண்களை இழிவுபடுத்துகிற அற்ப புத்தி, வக்ர புத்தி ஆராசாக இன்னமும் போல இல்லை. எடப்பாடி பழனிசாமி அம்மாவை பற்றி 21 அவர் பேசினார், ஞாபகம் இருக்கான்? அந்த தேர்தலில் அது ஒரு பிரச்சனை. அந்த தேர்தலில் அது ஒரு பிரச்சனையாச்சு. இன்னமும் ஆராசா திருந்தலையே. இதில் காங்கிரஸ் போனப்போ போடாத கவிதையை, ஐயுஎம்எல் போனப்போ எழுதாத கவிதையை விசிகா போகும்போது மட்டும் ஏன் போடுறாங்க? அதுதான் திமுகவோட ஒரிஜினல் முகம். இதை திருமாவால் சகிக்க முடியல. பிஜேபின்ற ஒரு இஷ்யூவை வச்சுக்கிட்டு எல்லா பஞ்சமா பாதகத்தையும் பண்ணி கூட்டணி கட்சிகளை செதைச்சு அவங்க வாக்கு வங்கியை உடச்சி எல்லா பாவத்தையும் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அதிலிருந்து, அந்த அடிமை தலையிலிருந்து இவர்கள் விடுபட்டிருக்கிறார்கள். அந்த சுதந்திர காற்றை விசிகா சுவாசிக்கிறது. அதுதான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து தங்கள் இழிவுபடுத்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு இப்போ நினைவுக்கு வருது. சார், ஆனால் இன்னுமே திருமாவர்கள் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டில் தான் இருக்காரு அப்படின்ற. டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லைங்க. அந்த ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும்னு பார்க்குறாரு. டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, தெளிவாக எடுத்துட்டார். எப்போ அமைச்சரவைக்குள்ளே போனாரோ திமுக வேண்டாம் என்று அறுத்தறிந்து விட்டார். ஆனால் கூடியிருந்தோம் ஒரு காலத்தில். இன்றைக்கி பிரியும் பொழுது எப்பயுமே கூடியிருந்தவர்கள் பிரிந்தால் பிரிந்த காலத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அத்தகைய மனிதர்களின் தரத்துக்கு எடுத்துக்காட்டு. நட்பாக நீங்களும் நானும் இருக்கும்போது 2 பேரும் ஒருத்தர் நல்லா தான் பேசிப்போம். ஆனால் அது நம்முடைய உண்மையான குணமாக இல்லையான்னு தெரியாது. நமக்கு உண்மையிலே நாகரிகம் இருக்கா என்பதற்கான அடையாளம் நம்ம நட்பாக இருந்துட்டு ஒரு காலத்தில் பிறகு பிரியும் பொழுது நம்ம எவ்வளோ கண்ணியமாக இருக்குன்றதும். திருமா ஒரு கண்ணியமான மனிதர், மிக மிக கண்ணியமான மனிதர். திருமாவை இழந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய 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 இழப்பு. திமுக வருங்காலங்களில் பெரும் தோல்விகளை சந்திக்க போவதற்கான அடையாளம் இது. ஏன்னா திருமா மாதிரியான ஒரு தலைவரை வந்து நம்பகத்தன்மைக்கு பெயர் போனவர். அவர் மோடியோட 2014 ஆட்சிக்கு வந்த மோடி இந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒரிசாலேருந்து குஜராத் வரைக்கும் நடறிந்த பல தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு பலியானார்கள், பணத்துக்கும் பொருளுக்கும்.
பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலித் தலைவர் நாடறிந்த முகம் திருமா தான். அவருக்கு எவ்வளவோ ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன. ஆனால் அந்த திருமாவை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் திமுக இழிவுபடுத்திச்சு. கடைசியாக அவர் அமைச்சரவையில் சேர்றதுன்ற முடிவை அவங்க இழிவுபடுத்தி பேசினதுன்றது விசிகாவை தலித்துகளை கொத்தடிமைகளாக திமுக நடத்துகிறது என்பதற்கான மற்றும் ஒரு அடையாளம். காங்கிரஸ் போகும்போது நீங்கள் பேசாத பேச்சை, யுஎம்எல் போகும்போது பேசாத பேச்சை விசிகா போகும்போது மட்டும் ஏன் பேசுகிறீங்க? ஆகவே அதுதான் இன்றைக்கி வந்து அந்த 5 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கும்போது குறிப்பாக அடக்கப்பட்டிருந்த அந்த உணர்வுகள் இன்றைக்கி வந்து வெடித்து கிளம்பிக்கிட்டு இருக்குது. அவர் காலங்கடந்து உணர்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் தான் போட்டியிட முடிவு செஞ்சுட்டு அதை முடிவு செய்யாமலே இருந்திருக்கலாம். ஒன்ஸ் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடக்கூடாது. போட்டி போடுறேன்னு சொல்லும்போதே இத்தகைய அழுத்தங்கள் வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த நம்பிக்கையில் அதை சொன்னார்? அப்புறம் எதுக்கு விளக்குறாரு சார்? இல்லை, இவர் ஏன் சார் பின்வாங்குறாரு? யார்? அதுதான் அந்த எந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட, அது வெறும் கட்சி மட்டும் இல்லைங்க. திமுக ரொம்ப நைச்சியமாக தந்திரமாக சூழ்ச்சி பண்ணாங்க அவங்க. அதாவது வெறும் திமுகலேருந்து சொன்னால் மட்டும் அவர் கேட்க மாட்டாருன்னு, கூட்டணி கட்சிகள் சொன்னால் கேட்க மாட்டாருன்னு, கட்சிகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், செல்வாக்குமிக்க அறிவுஜீவிகள், தமிழ்நாட்டில் உள்ள சில அறிவுஜீவிகள், நாடறிந்த முகங்களாக இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகள் சிலரை வச்சு அவரை ப்ரெஷர் பண்ணாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் திமுகவிடம் அந்த அறிவுஜீவிகள் கட்டுண்டு கிடப்பவர்கள். சுயமரியாதை இழந்து, சுயத்தை இழந்து, சுயநல நோக்கங்களுக்காக, இத்தனைக்கும் அவங்கெல்லாம் பெருங்கொடீஸ்வரர்கள், அவங்க வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக வந்து திமுகவிடம் தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு திருமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவங்க மேலே திருமாவுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் அந்த அறிவுஜீவிகள் குறைந்தபட்ச அறிவு, நேர்மை, நாணயத்தை விட்டுட்டு திமுக காலடியில் கொத்தடிமையாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. தான் சொன்னால் திருமா கேட்க மாட்டாருன்ட்டு தான் திமுக என்ன பண்ணுச்சுன்னா தோழமை கட்சிகளை வச்சு சொன்னாங்க. அவர் அப்படியும் கேட்கலன்னும் போது இந்த அறிவுஜீவிகளை பயன்படுத்தினாங்க. அவர் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த முடிவை கைவிட்டார். இன்றைக்கி அதற்கான பலனை அனுபவிக்கிறார். சார், இது ஒரு பக்கம் நடக்கிறதுனால தான் இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு அரசியல் மேடையில். அப்போ அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, இப்போத்துலேருந்தே வந்து நம்ம தனிச்சையாக செயல்பட, திமுக வந்து கூட்டணியோட இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எல்லா தொகுதிகளிலும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அப்கமிங் எலெக்ஷன்ஸில் நம்ம தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வரணும், கட்சியை கொண்டு போகணும் அப்படின்றாங்க. அது அதாவது இது எப்படின்னா, சீச்சி இந்த பழம் புளிக்குன்றது. சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தவன் பட்டினி கிடந்தான்னா அது வந்து உண்ணாவிரதம். சாப்பிட ஒன்றுமே இல்லாதவன் பட்டினி கிடந்தான்னா அதுதான் கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட். உங்கள் கூட யாரும் கூட்டணி கட்சியே இல்லை என்று நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். விஜயோட மிகப்பெரிய சாதனை அவர் அதிகாரத்தை கைப்பற்றியதில்லை, திமுகவை தனித்து விட்டிருக்கிறார். மொத்தமாக உருவிட்டார். முதல்ல ஆதரவுன்னாங்க, அப்புறம் அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆதரவு தரன்ட்டு தான் போனாங்க, அமைச்சரவைக்கு போய் துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன துரோகம்? இன்னும் கொத்தடிமை எழுதி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? பட்டம் எழுதி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்போ கனிமொழி சொல்கிறது என்னென்னா, இதுதான் திமுகவோட விதி. இன்றைக்கி இது திமுகவுக்கு விதிக்கப்பட்டது. இது ஒன்றும் திமுகவோட சாய்ஸ் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திமுகவுக்கு, இதுதான் உங்கள் தலைவிதி. இட்ஸ் யுவர் ஃபேட் மேடம், இட்ஸ் நாட் யுவர் சாய்ஸ். சாய்ஸாக இருந்தால் உங்களை மதிக்கலாம். இட்ஸ் யுவர் ஃபேட். உங்களுக்கு ஆள் இல்லை சார். ஆனால் இன்றைக்கி நிலைமை எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே இருக்கும்னு அது தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேங்க, திமுக கடந்த தேர்தலில் 2 மாதத்துக்கு முன்னால் இந்த கூட்டணி கட்சிகளை நடத்திய முறையை வச்சு நான் சொல்கிறேன், விஜய் கவர்மெண்ட் 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே கவுந்தா கூட அவங்க தாவேக்காவோட போவாங்களே ஒழிய திமுகவோட போக மாட்டாங்க. அவ்வளோ தூரம் ஒவ்வொரு நாளும் பேச்சுவார்த்தையில் ரேகிங் தாங்க நடந்தது. இப்பயும் போராட்டம் தான். 6 சீட்டு வச்சுருந்தார் வைகோவை, 4 சீட்டாக சுருக்குனீங்க. அதுலேயும் அவர் சிம்பலில் 3 சீட்டு வந்து திமுக சிம்பலில், 1 சீட்டு என் சிம்பலில் நிற்க சரின்னாங்க. கடைசியில் அந்த 1 சீட்டையும் போய் திமுக சிம்பலில் நிற்க வச்சாங்கல்ல. அந்த ஆணவத்துக்கு வந்து அடி தான் இது. சிபிஎம் வந்து உங்கள் கூட இருந்த 6 சீட்டை 5 சீட் ஆக்கி சிபிஐயாவது முதல்ல ஒத்துக்கிட்டோம். இவங்க அந்த 1 சீட்டுக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரம் பெரிய பெரிய விவாதங்கள் நடத்தி கட்சியில் ஒன்றுமே நடக்கலை. அப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளை தான் நடத்துனீங்க. இதில் ஓரளவு சுதாரித்தது காங்கிரஸ். அதான் முதல்ல அவன் அங்கே ஓடிவிட்டான். அதனால் இது அடுத்த தேர்தல் எப்போ நடந்தாலும் 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ எப்போ நடந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து தாவேக்காவோட போவாங்க. அப்படி ஒருவேளை தாவேக்கா பலவீனம் பண்ணிச்சா வேறு எங்கேயாவது போவாங்களே விட திமுக விட்டு போக மாட்டாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் நிரந்தரமாக திமுக விட்டு விலகிடுச்சு. காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஒரு தேர்தலை கூட ஜெயிச்சதில்லை. இது வரலாறு. கனிமொழி மேடம் வந்து இன்றைக்கி நம்ம தனியாக நிற்கிறதுக்கு தயாராகணுன்றது வந்து நிர்பந்தத்தால், சாய்ஸ் இல்லை.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த ஒரு நிகழ்வுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தாய்மாமன் சீர் கொடுக்கறதா வந்து அங்கே அவங்க இல்லத்துக்கு போயிருந்தார். இது பின்னாடி பேசக்கூடிய ஒரு அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தலைமையினோட உத்தரவோடு தான் போயிருக்காரு. இன்னைக்கு வந்து திமுகலேருந்து காங்கிரஸ் முற்றிலுமாக வெளியே போயிருக்கு. அதனால வரக்கூடிய தேர்தல்லையோ அடுத்த கட்ட அரசியல் தேர்தல்கள்லையோ நாம் தமிழர் வந்து திமுகவோட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான கால்குலேஷன் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக அனிதா ராதாகிருஷ்ணன் போய் சீமானுடைய குழந்தைக்கு தாய்மாமன் செய்தது திமுக தலைமையின் ஆசீர்வாதம் அனுமதியோடு தான். நம்பர் 1. இதுக்கு பின்னால் திமுக போடுற அரசியல் கணக்கு காங்கிரஸ் வெளியில் போனதால் எத்தனை கட்சிகளை உள்ளே சேர்த்துக்கணுமோ அத்தனை கட்சிகளை உள்ளே சேர்த்துக்கிறது நாம் தமிழர் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியின் தொடக்கமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எனக்கு தெளிவாக தெரியுது இது அதுக்கான முயற்சி தான். ஏன்னா இது சும்மாலாம் ஒன்றும் இதை செய்ய மாட்டாங்க திமுகவில். பட் சீமான் இதுக்கு உடன்படுவாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இதற்கு வாய்ப்பு குறைவு. திமுகவின் இந்த முயற்சிக்கு சீமான் செவி சாய்ப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று நான் பார்க்கிறேன். பட் திமுக தரப்புலேருந்து இது வந்து கண்டிப்பாக சீமானை கூட்டணி வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். திமுக அரசியல் புரிந்தவர்களுக்கு இது நன்றாக புரியும். சார் நிறையா முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேர்மதுக்கு நன்றி. தேங்க்யூ. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தேர்தலில் இருந்து பின்வாங்கியிருந்தார். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும், திமுகவால் நான் பின்வாங்கிட்டேன். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சிதம்பரம் தொகுதிக்கு எம்பி தேர்தல் வரும். அதில் யார் செலவு பண்ணுறது? 100 கோடியாக செலவு பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தான் செலவு பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சோம். எப்படி நீங்கள் வந்து இந்த முடிவு எடுப்பீங்கன்னு பேசியிருக்கிறார் ஒரு அமைச்சர். தலைமையின் திமுக தலைமையின் அறிவுறுத்தலில் தான் அவர் பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடிமை தலையிலிருந்து இவர்கள் விடுபட்டு அந்த சுதந்திர காற்றை விசிகா சுவாசிக்கிறது சார். ஆனால் இன்னுமே திருமாவர்கள் வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டில் தான் இருக்காரு. அப்படின்ற டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, தெளிவாக எடுத்துட்டார். எப்போ அமைச்சரவைக்குள்ளே போனாரோ திமுக வேண்டாம் என்று அறுத்தறிந்து விட்டார். எல்லா தொகுதிகளிலும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அப்கமிங் எலெக்ஷன்ஸில் நம்ம தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வரணும், கட்சியை கொண்டு போகணும் அப்படின்றாங்க. சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தவன் பட்டினி கிடந்தான்னா அது வந்து உண்ணாவிரதம். சாப்பிட ஒன்றுமே இல்லாதவன் பட்டினி கிடந்தானா அதுதான் கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட். உங்கள் கூட யாரும் கூட்டணி கட்சியே இல்லை என்று நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தலைமையினோட உத்தரவோடு தான் போயிருக்காரு. நாம் தமிழர் வந்து திமுகவோட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான கால்குலேஷன் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு பின்னால திமுக போடுற அரசியல் கணக்கு